2 சான்றுகளின் மூலமாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். விவிலியத்திலிருந்து இந்த உலகத்தை பொக்கிஷமாக வைத்த ஒரு மனிதர், ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனம் 2ஆக பிரிக்கப்பட்ட பொழுது யூதா ஒரு கோத்திரம், யூதா பென்யமீன் ஒரு கோத்திரமாகவும் மீதி இருக்கும் 10 கோத்திரங்கள் ஒரு ராஜ்யமாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் 10 கோத்திர ராஜ்யங்களிலே வந்த ஒரு ராஜா அகசியா. 2ஆம் ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் உள்ளது. இந்த அகசியா யார் என்றால், ஆகாப் என்ற ஒரு சீர்கெட்டு போன கொடுமையான ஒரு அரசனின் மகன். இந்த ஆகாப் யார் என்றால், அவன் தகப்பனும் கூட சளைத்தவன் அல்ல. எல்லா பாவங்களுக்கும் ஆதாரமாக ராஜ்யத்தை நடப்பித்த உம்ரி ஆவான். 3 சந்ததியாக இந்த பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்த ஒரு இஸ்ரவேல் ஜனம். ஆண்டவரை மறந்த நிலை, பாகால்களையும் மற்ற தெய்வங்களையும் பின்பற்றி போன ஒரு நிலை. இந்த சிம்ரி மகனாகிய ஆகாப் ராஜாவின் மகன் இந்த அகசியா செய்தது என்ன? அவன் அரசாட்சி வந்தவுடன் நல்ல வீடு கட்டி அந்த மெத்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தவறி கிராதியின் வழியாக கீழே விழுந்து சுகவீனப்பட்டான். சுகவீனப்பட்டவன் ஆண்டவரிடம் ஒருவேளை இஸ்ரவேலின் தேவனிடம் செல்லாமல் அவன் பாகால் சேபு படத்திலே எக்ரோனின் தேவனுக்கு ஆள் அனுப்பி விசாரித்தானாம், நான் சுகமடைவேனா என்று. இது எலியாவின் காலம். எலியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் ஆள் அனுப்பி கூறினான், நீ கட்டிலிருந்து வியாதியாய் கிடைக்கிறாய் அல்லவா, அந்த வியாதி நீங்கத்தக்கதாக அனுப்பினாய் அல்லவா, நீ கட்டிலிருந்து இறங்க கூட மாட்டாய், செத்து போவாய் என்றான். ஆண்டவரை விட்டு தூர விலகுவது மிக ஒரு கடினமான வாழ்வாகும், ஒரு பரிதாபமான வாழ்வாகும். ஆதாரங்களை தேடி, உதவியை தேடி, அதற்கான விமோச்சனத்தை தேடி எங்கெங்கோ செல்வது அபத்தமாகும். எலியா தீர்க்கன் இந்த இடத்தில்தான் வானத்திலிருந்து அக்னி இறங்கி இந்த அகசியா அனுப்பின 50 என்ற 100 போர் வீரர்களை அழித்து போட்டான். ஆம், வானத்திலிருந்து அக்னி இறங்கி அழிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இந்த இடத்திலே கூறப்பட்டது. மீண்டுமாக 3ஆம் தரம் வந்தவனோடு இறங்கி செல்லுமாறு கர்த்தர் கூறினார். போ, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார். அவன் போய் அதையே சொன்னான், நீ கட்டிலிருந்து இறங்க மாட்டாய், சாவாய் என்றார். மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை. அந்த அகசியா எந்த ஒரு நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க பிரயத்தனப்படவே இல்லை. சொன்னபடியே அவன் மரித்து போனான். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவ்விதமாக தீர்க்கதரிசியை அனுப்புவாரா என்றால் அனுப்ப மாட்டார். கிருபையுள்ள கடவுள். ஏனென்றால் கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவினால் உண்டானது. நாம் பாவம் செய்யும் பொழுது, நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆண்டவரை மறந்து வாழும் பொழுது, தூர திரிந்து வாழும் பொழுது, எதிராக வாழும் பொழுது ஆண்டவர் தண்டிப்பாரா? தண்டிக்கவே மாட்டார். காத்திருக்கும் அன்பான கடவுள் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணும் அன்பின் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒருவேளை அவ்விதமாக செயல்படும் ஆண்டவராக இருந்தால் இந்த உலகத்திலே அதிக பேர் மக்கள் அழிந்தே போயிருப்பார்கள். கிருபையுள்ள கர்த்தர் காத்திருக்கிறார். என் பிள்ளை, இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும், இன்னும் ஒரு காலம் இருக்கட்டும், இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அளவில்லா அன்புடன் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய பொக்கிஷங்களை மாற்றத்தக்கதான நிலையிலே நாம் செயல்படுகிறோமா என்று காத்திருக்கிறார். ஆம், ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மூலமாக இந்த கிருபையிலே நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக, பொக்கிஷங்களை பெற்ற மனிதர்கள் வேதத்திலே அதிகமானோர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னும் பின்னும் நாம் பார்த்தோமானால் அற்புதமான ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த உலகிலே தங்களை ஒப்பு கொடுத்து செயல்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. அதிலே ஒருவர் நாம் யாவரும் அணிந்த ஆபிரகாம். கல்தேயர் பட்டணம், அது ஊர் என்ற பட்டணம் அது கல்தேயா நாட்டிலே இருந்தது. தேராகு என்பவன் அதிலே வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 பிள்ளைகள், ஆபிரகாம், நாகோர், ஆரான். ஆபிரகாம், நாகோர், ஆரான். அவர்கள் இருந்த இடம் ஒரு விக்கிரக வழிபாடு நிறைந்த அந்த கல்தேயர் நாடாகும். இவர்களுடைய தொழிலே ஒரு சரித்திர பின்னணி கூறுகிறது. இந்த சிலைகளை செய்வதாம். சிலைகளை செய்து விற்று அதன் மூலமாக பொருளீட்டுவதே இந்த தேராகு அவருடைய பிள்ளைகளின் தொழிலாய் இருந்ததாம். ஒரு நாள் இந்த தேராகு மனதில் என்ன வந்ததோ தெரியவில்லை. இதை நான் விட்டுவிட வேண்டும், இந்த தொழில் நமக்கு தேவையில்லை சொல்லி சொல்லி பார்த்தார். தன் பிள்ளைகளிடம் கேட்கவில்லை. ஒரு நாள் என்ன பண்ணார்? அந்த தொழிற்கூடத்தையே எரித்து விட்டார். He burned down the industry. அவர் எரித்து விட்டார். அவ்விதமாக எரிக்கப்பட்ட பொழுது அவருடைய பிள்ளைகளில் ஒருவனான இந்த ஆரான், அவனுக்கு மனசு வரலிங்க. எதையாவது 1-2 எடுத்துன்னு வந்துடும் சொல்லி உள்ளே போனவன் அங்கேயே செத்துட்டான். அதனால்தான் ஆரான் தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் தேராகு அந்த கல்தேயர் பட்டணத்தில் வாசம் செய்யாமல், நான் கானான் தேசத்துக்கு போவது நல்லது, இந்த பட்டணமே வேண்டாம் என்று கூறி பிரயாணப்பட்டான். அந்த பிரயாணம் ஆதி ஆகமத்திலே கூறப்பட்டுள்ளது. ஆதி ஆகமத்திலே இந்த தேராகு என்ன பண்ணான் என்றால், ஆபிரகாம், லோத் ஆபிரகாமின் மனைவி. ஒருவேளை நாகோர் அந்த நாளிலே அவனோடு பயணிக்கவில்லை. நாம் இந்த பட்டணத்தை விட்டு, இந்த தேசத்தை விட்டு போவோம் என்று சொல்லி கானான் தேசத்திலே ஆரான் என்னும் இடத்திலே தங்கிவிட்டான். அந்த இடத்திலே தான் அவன் மரித்தான். 250 வயதிலே மரித்தான். அதற்கு பின் தான் பரிசுத்த கடவுள் ஆபிரகாமை அந்த இடத்தில் அழைத்தார். ஆபிரகாமுடைய வாழ்விலே, மண்பாண்டமான ஆபிரகாமின் வாழ்விலே இருந்த பொக்கிஷம் என்றால் என்னவென்றால், இந்த விக்கிரகங்களுக்கான வழிபாடுகள், விக்கிரகங்களுக்கான சம்பாத்தியம், பொருளீட்டுதல். இப்பொழுது அது மாறி போயிற்று. அந்த தருணத்திலே அன்பின் ஆண்டவர் அவனை அழைத்தார். வெறுமையான ஒரு இருதயத்தோடு காணப்பட்ட ஆபிரகாமின் வாழ்வை அழைத்தார். நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எத்தனை அருமையான ஆசீர்வாதம் அல்லவா! ஆண்டவராகிய பரிசுத்த கடவுளை அந்த க்ஷணமே ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாமுக்கு இப்போ வேறு வேலை இல்லை. நல்ல அழகான கல்களால் கட்டப்பட்ட, மச்சி பாவப்பட்ட வீடுகளில் வாழ்ந்து சுபீட்சமாக வாழ்ந்த ஆபிரகாம் தேசாந்திரியானான், நாடோடியானான், அந்நியனானான். அழைத்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு இடத்தை கூட கொடுக்கவில்லை. முதல் அவனுக்கு கிடைத்த இடம் அவனுடைய மனைவி மரித்த பிற்பாடு அந்த கானான் தேசத்து மக்களோடு போராடி வாங்கிய கல்லறை பூமியாகும். ஆனால் கடவுள் என்ன சொன்னார்? உனக்கு முடிந்த வரை சுற்றித்திரி, இந்த இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்றார். வீடு கட்டி நன்றாக வாழ் என்று கூறவே இல்லை. பல்வேறு இடங்களிலே சுற்றி சுற்றி திரிந்தான். எங்கெங்கு போன என்று விவிலியத்திலே கூறப்பட்டுள்ளது.
சுற்றித் திரிந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அழைத்த வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை அல்ல, சுற்றித் திரிந்த ஒரு வாழ்க்கை. நல்ல மச்சி பாவப்பட்ட அழகாக ஜோடிக்கப்பட்ட பங்களா வாழ்க்கை அல்ல, அன்றாடம் சொன்னால் மூட்டை கட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு கூடார வாழ்க்கை. இதை குறித்து எபிரேயரிலே நாம் பார்ப்போமானால் அந்த தீர்க்கதரிசிகளின் அந்த அட்டவணையிலே மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. அவனுக்கு ஒரே ஒரு வேலை என்னவென்றால் இந்த ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் பார்த்துக்குவாங்க, போகிறவங்க வரவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதாங்க ஒரு வேலை. வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, யாராவது அவங்க போனாலும் வாங்க 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 எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க. ஹி வாஸ் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டலர். ஹாஸ்பிட்டாலிட்டியில் அவருக்கு இணை அவர் தான். ஒருவேளை வர மக்கள் கேட்பாங்க, ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் ஆபிராம். அப்பொழுது அவர் பேர் ஆபிராம் தாங்க. ஆபிராம்னா என்ன அர்த்தம்னா உன்னதமான ஒரு தகப்பன், உன்னதமான ஒரு தகப்பன், எக்ஸால்டட் ஃபாதர். ஆங்கிலத்தில் எக்ஸால்டட் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸால்டட் ஃபாதர்னா என்னென்னா அவங்க பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும். சரி எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டிருப்பாங்க, எனக்கு பிள்ளைங்க இல்லைங்கன்னு சொல்லியிருப்பார். என்னையா பிள்ளைங்களே இல்லை அப்புறம் எக்ஸால்டட் ஃபாதர்னு சொல்லிட்டு அவரோட சிரித்து கொண்டு போயிருப்பார்கள். காலம் கடந்தது. இந்த விசாரிப்பில் அவன் ஒருபோதும் தோய்வடையவே இல்லை. 75 வயதில் அழைக்கப்பட்டவனுக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூறினவர் ஒரு குழந்தை பிறப்பதற்கு 10 மாதம். ஆனால் இவன் காத்திருந்ததோ 25 ஆண்டுகள் காத்திருந்தான். விசுவாச வாழ்க்கை என்பது அது ஒரு காத்திருக்கும் வாழ்க்கை. ஆண்டவர் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் அது காத்திருக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான, அற்புதமான, மகத்துவமான ஒரு வாழ்வாகும். அவனது 99வது வயதில் அவன் பெயரை மாற்றினார். என்ன மாற்றினார் என்றால் ஆபிராம் என்பதை ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆபிரகாம் என்பதற்கு என்ன அர்த்தம்? இவன் ஜாதிகளின் தகப்பன். முதல்ல பார்த்தீங்கன்னா உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பன் இருந்ததிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு இவன் ஜாதிகளின் தகப்பன். இப்பொழுது அவனோடு அவன் கூட்டதற்காக வந்து சாப்பிட்டவங்கலாம் மறுபடியும் கேட்டிருப்பாங்க, ஐயா உங்கள் பேர் என்னவோ சொன்னீங்களே, என்ன பேருங்க? ஆமாம்மாங்க என் பேர் முதல்ல ஆபிரான்னு இருந்துச்சிங்க, இப்போது அது ஆபிரகாம்னு மாறிடுச்சிங்க. சிரித்திருப்பார்கள். பிள்ளைங்க எத்தனை பேருங்க? பிள்ளைங்க இல்லைங்க. ஏன்னா ஜாதிகளுக்கு தகவல் சொன்னால் அப்புறம் இந்த பேரை வச்சிருக்கிறீங்களே. He became a laughing stock. ஆண்டவருடைய பிள்ளைகள் லாஃபிங் ஸ்டாக். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த உலகம் நம்மை சீர்குலையத்தக்கதாக அவமானப்படுத்தும், நம்மை கஷ்டப்படுத்தும், ஏசும். உடனே சிலர்லாம் சபிச்சிடுறாங்க. ஆபிரகாம் சபிக்கலைங்க, ஆபிரகாம் சபிக்கலை. அன்பாக நாம் இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையை காண அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவரை தரிச்சுக்கிட்டவன் விடவே இல்லைங்க, அவரே பிடிச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதாங்க. அதனால தான் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே, வாழ்க்கையில் இடர்பாடுகள் வருவது அவசியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த பொக்கிஷத்தை அவன் ஏற்றுக்கொண்டதினால் 25 வருட காத்திருத்தல் மாத்திரமல்ல, அந்த பையன் பிறந்திருப்பாடு ஒரு பிரச்சனைங்க. அவன் வளர்ந்து வாலிபன் ஆகிட்டாங்க. அப்போ பார்த்து அவர் சொல்கிறார், இவனை போய் பலியிடுப்பா அப்படின்றாரு. நம்மண்ணே என்ன பண்ணியிருப்போனா யூஸ்வலாக கேள்வி கேட்டோம், ஐயா நீங்கள் தான் கொடுத்தீங்க, 25 வருஷம் காத்திருந்தேன், இப்போ கொடுத்தீங்க, சரி இப்போ வர வளர்ந்துட்டான், ஏதோ சின்ன வயசில் போய் திறந்துதான் பரவாயில்ல, இப்போ இது மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் கேட்கலிங்க. ஹீ ஸ்டார்டட் தி ஜேர்னி. வேதம் மிக அழகாக கூறுகிறது. அவன் பையனை படுக்க வச்சான். கையை நீட்டி கத்தி எடுக்கும்பொழுது தான் கர்த்தர் கூப்பிட்டாரான். அந்த அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறேன்னு சொல்கிறாருங்க. விசுவாசம் அவருக்கு தெரியும். அது எதுக்கு சொன்னார்னா வேறு எதுக்கும் இல்லைங்க, நமக்காக சொல்லிங்க. அவன் சஸ்டெயின் பண்ணுவான்னு தெரியும். சஸ்டெயின் பண்ணாத அநேக கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இது எழுதப்படணும் அப்படின்னு தான் அவன் அந்த நாளில் சோதித்தார். அந்த இடத்திலே அவனை காப்பாற்றின அதே கடவுள்
அதே இடத்திலேயே தம்முடைய குமாரனை மரிக்க செய்தார். அவருடைய கிருபையால் நாம் எந்த நிலையில் நம்முடைய உள்ளத்திலே பொக்கிஷங்களை வைத்து கொண்டிருந்தாலும் நாம் காக்கப்படுகிறோம். அவரால் கிருபையாய் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, பொக்கிஷத்தை பெற்ற ஒரு மனிதன் மோசேங்க.